விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம். நம்ம சொல்கிறது வந்து மிகைப்படுத்தப்பட்டதாக சிலருக்கு தோன்றலாம். ஆனால் நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு ஊராக போன திரண்ட அந்த மக்கள் கூட்டத்தை வச்சு தானே சொல்கிறோம். அப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அப்புறம் பல்வேறு தரப்பினர், பல்வேறு கட்சிகள், பல்வேறு ஊடகங்கள் நடத்திய சர்வே முடிவுகளின் அடிப்படையிலும் விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட 25லிருந்து 30% வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு. தமிழ்நாடு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கே அவங்க வந்து அறிக்கையாக கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேலும் விஜய்க்கு வந்து எந்த செல்வாக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது முதல் நோக்கம். அவருக்கு இன்றைக்கு இருக்கிற செல்வாக்கு குறையணும் அப்படின்னா இவர் மக்களை போய் பார்க்காம பனையூர்லேயே உட்காந்துருக்கணும். அப்போ தான் பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே அந்த பாலிடிக்ஸை டீல் பண்ணுறாரு, ஒரு டிஜிட்டல் அரசியல்வாதி அப்படின்னு இவங்கள் கிளப்புன அவதூறுகளை உண்மையாக்க முடியும். அதன் மூலமாக விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தினா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கை குறைக்க முடியும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.